இனிய வணக்கம். நேற்று திருச்சிக்கு வந்த இந்திய பிரதமர் மோடி அவர்கள் திமுக அரசாங்கத்தை பற்றி பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காரு. அதுக்கு நான் ஒவ்வொரு கேள்விக்காக தனித்தனியாக பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றலை. திமுக வாக்குறுதியை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் திமுக அதெல்லாம் எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்னோடய கருத்தை என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை நம்ம கேள்வி கேட்குறோம்னா நம்ம நியாயமாக இருக்குமா, நடுநிலையாக இருக்குமா அப்படிங்கிறதுல கேள்வி கேட்கணும். அதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் அந்த நிலைப்பாடு இவர்கிட்ட சுத்தமாக கொஞ்சம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கோ, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கோ, மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், யாருக்குமே அந்த நிலைப்பாடு இல்லை. ஏன்னா அவங்க 2014 என்ன பெரிய வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா, குஜராத் மாடல் ஆட்சியை நாங்கள் இந்தியா முழுச்சும் அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. அப்போ குஜராத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்த காரணத்தினால வெறும் இவர் அங்கே பெருசாக சாதிச்சுட்டார் ஒரு மோடி, இங்கே அப்படியே இந்திய அமைச்சரும் சாதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வழியாக ஓட்டு போட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த அந்த குஜராத் பருப்பு தமிழ்நாட்டு தண்ணியில் வேகலை. அப்போ ஜெயலலிதா தனிச்சு தேர்தலில் நின்னாங்க. ஜெயலலிதா கேட்டாங்க, லேடியா மோடியா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பேசினாங்க. சரி, ஜெயலலிதா பற்றி பேசுகிறீங்க, நீ ஏன் திமுக ஏன் அதில் என்ன பண்ணிச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே அவதூறு பிரச்சாரம் பண்ணப்பட்டுச்சு. எப்படி இதுக்கு முன்னாடி 76 75 முடிஞ்சாமல் 76 மிசா காலத்தில், அவசர நிலை காலத்தில் எப்படி திமுக மேலே லஞ்சம்னு அவதூறு பிரச்சாரம் செய்யப்பட்டதோ, அதே மாதிரி திமுக பேரில் அவதூறு பிரச்சாரம், இந்த 2G ஊழல், காற்றில் ஊழல்னு அப்படியே போட்டு ஒரு நீட்டாக போட்டு விட்டானுவோம். இதெல்லாம் திட்டமிட்ட சதி. பின்னாடி அது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து ஆதாரமே இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுடுச்சு. ஆனால் இன்றைக்கும் காற்றில் ஊழல்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இவர் மோடி அது மாதிரி பிரச்சாரம் பண்ணி இந்த நடுநிலை தவறாக பேசக்கூடாது யாரையும். இந்த நடுநிலைன்னு சொல்லிட்டு எல்லாம் வலதுசாரிகள் இருந்தாங்கல்ல, அண்ணா ஹசாரே இந்த கேஜ்ரிவால் அப்படின்ற சில பத்திரிகையாளர்கள், போக்குவரத்து எல்லாருமே அந்த இதை பற்றி பெருசாக பேசுனாங்க. சர்வாதிகாரம் ஆயிடுச்சு, நாட்டில் லஞ்ச ஊழல் போயிட்டு இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்குது அப்படி சொல்லிட்டு கடுமையாக பேசுனாங்க. பேசுனதுனால திராவிட முன்னேற்ற கழகம் பெருசாக வதந்தி கலப்புறதுனால எந்த கூட்டணி கட்சியில் திமுக இருந்துச்சோ அதே கூட்டணி கட்சி காங்கிரஸ் திமுக மேலே நடவடிக்கை எடுத்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் உரத்த மேலே கூட பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுத்ததில்லை ஊழலுக்காக. ஆனால் ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டு சொன்னவங்க அந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா அதை அந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு ஆகிடும், மாற்றி முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது மாதிரிலாம் செய்தாங்க. அந்த சர்க்காரியா கமிஷனில் நடந்தது என்னன்னு வரலாறு தெரியாமல் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையார் திமுகவை அடக்கி ஒடுக்கணுக்காக சர்க்காரிய கமிஷன் போட்டாங்க. அது 72 கொண்டு எம்ஜிஆர் கொடுத்த புகார் மனுவுக்கு 76 தான் விசாரணை கமிஷன் போட்டாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலையை கலைஞர் அவர்கள் கடுமையாக எழுத்ததுனால இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலத்தில் இருக்க அத்தனை பேரும் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இதை விசாவை எதிர்த்தவங்க, அவசர நிலை எதிர்த்தவங்க அத்தனை பேர் தமிழ்நாட்டில் அடைக்கலம் புகுந்துருந்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த திமுக தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்துச்சு. ஜனநாயகமாக ஆட்சி இங்கே தான் நடந்துச்சு. அப்படியேப்பட்ட திமுக மேலே திட்டமிட்டு இப்போ மனு கொடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கமிஷன் போட்டு பிரபகண்டா பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எந்த குற்றமும் நிரூபிக்கலான்னு நீதிபதியும் சொல்லிட்டு விட்டார். இன்றைக்கி அது சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் எல்லா திமுகவுக்கு வெறுக்கிற கட்சிகள், திமுகவை அடிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எப்போ 72 அது ஒரு 28 53 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக ஊழல் கட்சி, திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இதை சொல்லிட்டு இருந்தாலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பிற்பாடு 1 2 3 இப்போ 4வது முறை ஆட்சி அமைச்சிடுச்சு. இவங்க சொல்லிட்டு இருக்கிறது பிற்பாடு 89 வந்து ஒரு தடவை வந்து ஆட்சி அமைச்சது, 96 ஆட்சி அமைச்சது, 2006 ஆட்சி அமைச்சது. இப்போ வந்து 4வது தரமாக வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. இப்போ 5வது தரமாக ஆட்சி அமைக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் அண்ணா தலைமையில் ஒரு வருஷமும் கலைஞர் தலைமையில் 71 ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இதுதான் நடந்த வந்து இது. அந்த இதெல்லாம் இல்லாமல் வந்து மோடி அவர்கள் 19 வந்து திமுக வந்து நவீன விஞ்ஞானபூர்வ ஊழல் யாரோ எழுதி கொடுத்துருக்கானோ, எழுதி கொடுத்தது வந்து இந்த ஆள் வந்து இவர் மோடி அவர்கள் வந்து இது மாதிரி தப்பாக வந்து பேசுகிறாரு. அது வந்து இந்த ஊழலை பற்றி இவர் பேசுகிறாருல, இவர் வாக்குறுதியை பற்றி பேசினார், ஊழலை பற்றி பேசுகிறார். இதுக்கு நம்ம வந்து இவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, என்ன நிறைவேற்றுறாரு, இவர் என்ன வந்து ஊழலை எதிர்ப்பாக பேசுகிறவர், என்னென்ன ஊழல் செய்திருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.